திங்கக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை முதல் நாள் வருது. அன்னைக்கு வந்து பிரதோஷமாவும் இருக்கு. சோ அன்றைய தினத்தின் சிறப்பு, அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம், அதை பத்தி கார்த்திகை மாசத்துல நீங்க அது சிவன் கோவிலா இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம். சாயங்காலம் கார்த்திகை மாதம் நீங்க அதை பண்ணுங்க. உண்மையிலேங்க நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து கை மேலே பலன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. உங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வழக்கு இருக்குது, முடியவே மாட்டேங்குது, கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றிகை மாதத்தில் சோமவாரம் எந்த தெய்வத்திற்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம், ஒவ்வொரு மாதத்தோட சிறப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதத்துக்கே உரிய தனித்தன்மை என்ன, அந்த மாதத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பதிவுகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து கார்த்திகை முதல் நாள் மேம். திங்கக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை முதல் நாள் வருது. அன்னைக்கு வந்து பிரதோஷமாவும் இருக்கு. ஸோ அன்றைய தினத்தின் சிறப்பு, அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம், அதை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். எல்லாருக்குமே கார்த்திகை மாதத்தினுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா கார்த்திகை மாதம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கார் இருள் சூழ்ந்த ஒரு மாதம் அது. ஜென்ரலாக நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிப்போம்ல, யூ ஹேவ் ஷார்ட்டர் டேஸ் அண்ட் லாங்கர் நைட்ஸ். ஸோ பொழுது வந்து சீக்கிரமே வந்து நமக்கு அஸ்தமனம் ஆகிடும். அண்ட் தேவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பஞ்சௌஷத் காலம்னு சொல்லக்கூடியது. எனக்கு வந்து எப்பொழுதுமே கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, அந்த வெதருக்கா இல்லை நம்ம வந்து ஆன்மீகத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மனசோடு ஈடுபட்டு செய்வோம். எப்போவுமே ஐல் பி வெயிட்டிங் ஃபார் கார்த்திகை மாதம் அண்ட் மார்கழி மாதம். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து எங்கள் சின்ன வயசில் டெய்லி வந்து கோவில் சுற்றுவோம். அப்போல்லாம் வந்து ஒரு கறி துண்டில் வச்சு அந்த செவுத்தில் வந்து கணக்கு வச்சுப்போம். இப்படி சின்ன சின்னதாக ஒரு 10 கோடு போட்டு அதுக்கப்புறம் அதை குறுக்கில் அந்த கோடு போட்டுருவோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் 10 சுற்று சுற்றி இருக்கோன்னு. கார்த்திகை மாதத்தில் விடாத 108 சுற்று சுற்றணும். அந்த மாதத்துக்குள்ளே 108 சுற்று சுற்றினா நல்லது அப்படின்னு. ஸோ எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, போட்டி போட்டுட்டு நாங்கள்லாம் கோயிலுக்கு போய் சுற்றுவோம். இன்றைக்கி வந்து அந்த கார்த்திகை மாதம் வந்து கோவில் சுற்றுற வழக்கம் இருக்கானே எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள்லாம் அந்த வழக்கத்தை வச்சுருந்துருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப பெருசாக யாரும் சுற்றுறது கிடையாது. கார்த்திகை மாதத்தில் நீங்கள் அது சிவன் கோவிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம். சாயங்காலத்தில் நம்ம கோவிலை அந்த மாதத்தில் ஃபுல்லாக ஒரு 108 சுற்று நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க. ஸோ முதல்ல ஒரு 108, இப்போ ஒரு 10 நாள் டெய்லி 10 சுற்றுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 11 நாளில் முடிச்சிடலாம் அந்த 108 சுற்றை. ஸோ அந்த 30 நாளில் நாங்கள் 108 108 108 அந்த மாதிரி நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி அந்த 108 சுற்றை சுற்றிடுவோம். அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணி அந்த பீரியட்ஸ்லாம் வந்த டேட்டில் நம்ம ஒரு 108 சுற்றுறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போது நாங்கள் இப்போல்லாம் என்னால் முடியறதே கிடையாது. அண்டு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் இந்த 108 சுற்றெல்லாம் சுற்றி. ஸோ இந்த தடவை நான் நினச்சிருக்கேன், ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனைன்னு ஒன்று நம்ம வச்சு ஒரு 108. ஸோ நீங்கள் எப்படி சுற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் பிள்ளையார் கோயில் கூட நீங்கள் போய் சுற்றலாம். ஸோ கார்த்திகை மாதம் முதல் தேதி அன்னைக்கு ஒரு பிள்ளையார் கோயிலோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயிலோ போயிட்டு 2 விளக்கு ஏற்றுங்க. எப்பொழுதுமே ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது, 2 விளக்கு ஏற்றுங்க. அது நெய் தீபமாக இருக்கலாம், நல்லெண்ணெயாக இருக்கலாம், ஏற்றுங்க. ஏற்றிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே விளக்கேற்றினா போதும். அப்புறம் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும். என் பொண்ணு 10th நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை 12th நல்ல மார்க் எடுக்கணும், வீட்டுக்காருக்கு வேலை நல்லா கிடைக்கணும், இல்லை வீட்டு கடன் வந்து நமக்கு அடையணும். இப்படி ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஒன்று தான் வைக்கணும். இந்த ஒரு பிரார்த்தனைக்கு 108 பிரதட்சணை 10 நாள். ஸோ ஒரு 11 நாளில் நீங்கள் 108 வந்து சுற்றி முடிச்சிடுவீங்க. இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் அதை பண்ணுங்கள். உண்மையிலேங்க நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து கை மேலே பலன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. உங்களுக்கு ரொம்ப நாளாகவே
ஆம், ஒரு வழக்கு இருக்குது, முடியவே மாட்டேங்குது, கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 108க்கு நீங்கள் போயிட்டு லைனாக ஒரு 10க்கு ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பிரார்த்தனை, ஒரு 108 பிரதட்சணம். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களால் எத்தனை 108 அந்த மாதிரி பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஆனால் ஒரு 108க்கு ஒரு பிரார்த்தனை, அடுத்த 108க்கு ஒரு பிரார்த்தனை. இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். அண்டு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். இந்த முதல் நாள் 10 சுற்று இந்த கோவிலில், மற்ற நாள் 10 சுற்று அந்த கோவிலில், இப்படி கோவில் மாற்றி சுற்றலாமான்னா கிடையாது. எங்கே விளக்கேற்றி ஆரம்பிக்கிறீங்களோ 108 சுத்த அந்த கோவிலில் தான் நம்ம முடிக்கணும். ஸோ முடிக்கும்போது சும்மா ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் போதும். பட் ஆரம்பிக்கும்போது எப்பொழுதுமே கார்த்திகை மாதம் முதல் நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போயிட்டு நம்ம புது மண் நகல் வாங்கி ஒரு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நம்ம குடும்பம் அதை போல் பிரகாசமாக இருக்குமா. அண்ட் இந்த கார்த்திகை மாதத்தில் தேவர்கள் எல்லாமே வந்து சுவாமிக்கு வந்து அந்த மும்மூர்த்திகளுக்கும் அவங்க பூஜை பண்ணுறாங்க தேவர்கள் எல்லாம். ஸோ இந்த டைம் தான், இந்த ஈவினிங் டைம் தான் அவங்களுக்கு அது வந்து அந்த காலை ஒரு பொழுது, அது சொல்கிறோம்ல 3 to 4ன்னு பஞ்சௌஷத் காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்க பூஜை பண்ணும்பொழுது நம்மளும் அந்த தெய்வங்களை, ஒரு சிவனையோ பெருமாளையோ அல்லது ஒரு பிள்ளையாரையோ நம்ம போய் பிரதட்சணம் பண்ணுறச்சு நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நான் என்னுடைய பர்சனலாக நான் என் சின்ன வயசுலலாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக கோவில் சுற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்ததுனால நாங்களும் விடாது அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு போட்டி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இத்தனை பிரதட்சணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் வந்து ஒரு இடத்துல நாங்கள்லாம் வந்து அது ஒரு மார்க் மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் அதெல்லாம். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்காங்கிறது தெரியுமா அப்படிங்கிறதே தெரியல. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் வந்து சோமவாரமாக வருது. கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் எந்த தெய்வத்திற்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கு. பொதுவாக வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோமவாரம் வந்து சிவபெருமானுக்கு தான் ரொம்ப விசேஷம்னு. சிவபெருமானினுடைய நெற்றி பொறியிலிருந்து 6 அதாவது 6 பொறி வந்து அந்த 6 முகமாக வந்தது இல்லையா. கார்த்திகை பெண்கள் இந்த கார்த்திகை மாதம்தான் அவரை வந்து எடுத்து அந்த சரவண பொய்கையில் வளர்த்தாங்களாம். அதனால் இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு எவ்வளோ முக்கியமோ நம்ம முருகப்பெருமானுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ கந்த சஷ்டியில் முருகனுக்கு ஒரு பெருமை இருந்தால் கார்த்திகை மாதம் சோமவாரத்திலும் முருகனுக்கு ஒரு பெருமை உண்டு. அதனால் நீங்கள் ஒரு முருகன் கோவில் சுற்றுறதோ சிவன் கோயில் சுற்றுறதோ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, அதுவும் சோமவார பிரதோஷம், இதை விட என்ன நமக்கு வந்து ஒரு நல்லது வரும் இல்லையா. அதனால் இதை கோவிலில் வந்து நீங்கள் பண்ணலாம். வீட்டில் நம்ம பொதுவாகவே விளக்கேற்றுறது விசேஷம்தான். ஸோ நம்ம முதல்ல மாட விளக்குன்னு சொல்லுவாங்க. அது அதாவது வீட்டிலையே நமக்கு ஒரு சின்ன மாடமாக கட்டி மாட விளக்கு இருக்கும். இப்போல்லாம் ஃப்ளாட்டில் எங்கே நம்ம மாட விளக்கு, அதனால் இப்போ ஐ திங்க் ரெடிமேட்லேயே அந்த மாட விளக்கெல்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டு வாசலில் கண்டிப்பாக வீட்டினுடைய வெளிப்புறம் நம்ம வந்து படிக்கட்டில் வந்து அந்த விளக்கை ஏற்றணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ரவுண்டாக வந்து நம்ம அரிசி மாவை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு மேலே மஞ்சள் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் குங்குமம். ஸோ வெள்ளை அரிசி மாவு, மஞ்சள், குங்குமம். ஸோ அரிசி மாவு சந்திரன், மஞ்சள் வந்து குரு, நடுவில் இருக்கக்கூடிய குங்குமம் செவ்வாய். குரு சந்திரன் செவ்வாய். ஸோ இது என்ன சொல்லுவோம்னா சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம். ஸோ குடும்பத்திற்கு நமக்கு குலதெய்வ அனுகிரகம், நம்ம இஷ்ட தெய்வ அனுகிரகம், நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் வீட்டுக்கு வர்றது, இது எல்லாமே நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு அது மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு இந்த விளக்கேற்றி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். கார்த்திகை முதல் நாள் என்ன பண்ணணும், எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அன்றைய தினம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா மேம்? பூஜை அறைக்கு இதெல்லாம் வாங்குவது சிறப்பு அப்படின்னா? ஸ்ரீவித்யா பார்த்தீங்களா, மங்கள பொருள் விடவே மாட்டா. என்ன விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதையும் ஒரு கொஸ்டின் கொண்டு வருவாள். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே ஒரு மங்கள பொருள் தான் என்ன கேட்டிங்கன்னா.
ஸோ அன்றைய நாள் எப்பொழுதுமே ஒரு அதாவது தமிழ் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கட்டும், வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா மஞ்சள் குங்குமம்ங்கிறது நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் அதை வாங்குங்க. அது தமிழ் மாதமாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மாதமாக இருக்கலாம். அண்ட் வீட்டில் வந்து எப்பொழுதுமே உப்பு வாங்குறதும் ஒரு பெரிய மங்கள பொருள் தான், மகாலட்சுமி மாதிரி தான். அதனால் நான் வந்து 1ஆம் தேதி எப்பொழுதுமே அரிசி வாங்குவேன். ஸோ நீங்களும் அரிசி வாங்குங்க. ரொம்ப சிறப்பு மேம். ரொம்ப ரொம்ப அழகான நல்ல பதிவா மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லை, எனக்கு வந்து எப்பொழுதுமே ஆன்மீக பரிகாரத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நேயர்கள் இந்த வீடியோவில் மேடம் என்ன சொல்லியிருப்பாங்க அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல கமெண்ட்டும் ஒன்று கீழே கொடுப்பாங்க. அதனால் எனக்கும் ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீவித்யா ஷூட் வரும்போது இந்த தடவை இது கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். கார்த்திகை மாதத்தினுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னும் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த கார்த்திகை மாதம் என்னெல்லாம் சிறப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா மேம். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி.